கண்ணன் வணக்கம். கண்ணன், திரு எடப்பாடி பழனிசாமியை பலவீனமானவராக காட்டுவதற்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முயற்சி தான் நாங்கள் இந்த என்டிஏலிருந்து வெளியேறி இருப்பது. ஓபிஎஸ்ஸுக்காக நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்ட்டு டிடிவி தினகரன் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக இவரால் தான் நாங்கள் வெளியிலே வந்தோம் அப்படின்ட்டு இதெல்லாம் பேசுவது எல்லாம் திரு இபிஎஸ்க்கு எதிரான காய் நகர்த்தல்களா, இல்லது நயினார் நாகேந்திரன் இருந்தால் நாம் நினைச்சது நடக்காது, அதனால அவரை காலி பண்ணிட்டு திரும்ப யார் இருந்தாரோ அவரையே கொண்டு வரலாங்கிறது உங்களுடைய திட்டமா? இப்ப நீங்க நல்லா சொன்னீங்க, எடப்பாடியை வீக் செய்வதற்காக இந்த நடவடிக்கையை அண்ணன் தினகரன் எடுத்தாரா அப்படின்னு கேக்குறீங்க. எனக்கு எக்கோ அடிக்கு. அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்றும் விவரம் இல்லாதவன் இல்லை, எனக்கும் தெரியலாம் இப்படின்ட்டெல்லாம் வேற ஒரு டைலாக் அடிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இல்ல, வீக் படுத்துவதற்காக அண்ணன் தினகரன் இப்படி சொல்லல. நயினார் நாகேந்திரன் நீங்க பாருங்களேன், நீங்க நயினார் நாகேந்திரன் மேல இவ்வளவு பாய்வதற்கான காரணம் அப்படின்னா அது ஏதோ உள்நோக்கம் கொண்டதாகத்தான் தெரிகிறது. காரணம் சொல்றேன். முதல்ல நம்ம அன்பிற்கினிய அருமை சகோதரன் மணிகண்டன் பேசினாரு. எடப்பாடி என்னமோ கிள்ளித்தான் கொடுப்பாரு, ஐயா ஓபிஎஸ் இருக்கும்போது அள்ளி அள்ளி கொடுத்தாரு, இப்ப நாங்க பயங்கரமா நெருக்கடி பாஜக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடியினுடைய புகழ் பாடினார் இல்லையா. இப்ப 2019 நம்ம கூட்டணி வச்சோம், அதிமுக பாஜக கூட்டணியை ஆரம்பித்தது. அப்ப ஒரே ஒரு பாராளுமன்ற தொகுதி தான், அதுவும் தேனி தான் வெற்றி பெற்றது. அந்த 2019 எந்த தொகுதியிலையாவது அதிமுக 3ஆம் இடமோ 4ஆம் இடமோ டெபாசிட் இழப்போ நிகழ்ந்துச்சா? சரி, 2021 சட்டமன்ற தேர்தல், ஐயா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், கூட்டணி பேச்சுவார்த்தை, எடப்பாடி மாதிரியே ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணி குறைச்சிட்டாருன்னே நாம அதை ஒரு மணிகண்டன் சொன்னதை நம்புவோம். ஏன்னா அன்னைக்கு மணிகண்டன் கூட இல்ல, நான் கூட இருந்தேன், என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் மணிகண்டன் சொல்றது பொய்யா இருந்தாலும் அதை உண்மைன்னே நம்புவோம். அப்புறம் 75 சீட்டு கூட்டணியோட நம்ம வெற்றி பெற்றோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 1.5% 2% வாக்குத்தான் வித்தியாசம். ஆனா இன்று எடப்பாடி தனியா போய் நின்னார்ல 2024 பாராளுமன்ற தேர்தல், அந்த தேர்தல்ல ஆளுமை மிக்க தலைவர், எல்லாத்தையும் எதிர்க்கிறவர், பிஜேபி எதிர்த்துருவாரு, திமுக எதிர்த்துருவாரு, பயங்கரமான விஷயத்துல எல்லாம் பக்குவமா செஞ்சிருவார் இல்லையா அந்த ஆளுமை மிக்க தலைவர். அவர் ஏன் சார் 7 தொகுதியில டெபாசிட் போய் 13 தொகுதியில 3ஆம் இடம் போய் 4 தொகுதியில 4ஆம் இடம் போய் 20% வாக்கு கம்மியா பெற்றாரு? ஆளுமை எங்க போச்சு? சரி, அதை விடுங்க. கூட்டணி ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இருக்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடந்துச்சு? சென்னையில தானே நடந்துச்சு. சென்னையில தானே அறிக்கை வெளியிட்டோம். ஐயா ஓபிஎஸ் தானே அந்த ஃபார்ம் படிவம் எல்லாத்தையும் வெளியிட்டாரு. கூட்டணிக்கான அறிவிப்பவே ஐயா ஓபிஎஸ் தானே செஞ்சாரு. இன்னைக்கு ஆளுமை மிக்க எடப்பாடி எங்க போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரு? டெல்லியில, அதுவும் 4 கார்ல மாறி மாறி பயணம் செய்து ஐயா உள்துறை அமைச்சர் வீட்டுக்குள்ள வச்சு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே அந்த போட்டோவை எடுத்து ட்விட்டர்ல போட்டு என்டிஏ கூட்டணி மட்டுமில்ல கூட்டணி ஆட்சின்னு யாரு சொன்னா? மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னாரு. பயங்கரமான ஆளுமை இல்லையா அங்க எடப்பாடிக்கு? இது ரொம்ப சிறப்பான ஆளுமை. இந்த ஆளுமையை வச்சுக்கிட்டு இவரு அண்ணன் பேசுறாரு. இன்னொன்னு, பாஜக எடப்பாடியவே சிஎம்னு சொல்லட்டும், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி தலைமையில் வெற்றியே பெறட்டும், பாஜக பழனிசாமி ஆட்சியை ஏத்துக்களை விட்டுருவாங்களா? அப்படித்தான் பல ஸ்டேட்ல விட்டுருக்காங்களா? 2 இடத்துல பாஜக வச்சா போதும், ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக சிஎம் வேட்பாளர்னா அவங்களவே சொல்ல வைப்பாங்க. இந்த லட்சணத்துல இவங்க கட்சியை காப்பாத்திருவாங்களோ, ஆளுமையா இருந்துருவாங்களோ, என்ன இது கதை? பெரிய பெரிய பயங்கரமான ஆயுதங்கள்லாம் சுத்தி நிப்பாட்டிக்கிட்டு கூட்டணியவே அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அது தெரியாம கட்சிக்குள்ள எங்க ரவீந்திரநாத் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் சொன்னது மாதிரி கிளைய வெட்டுறதும் இல்லாம வேருக்கு வெந்நீர் பாய்ச்சிட்டு
கூடயே வந்து ஆசிட்டையும் கரைச்சு ஊத்திட்டு இந்த மரத்துல இருந்து வெள்ளாம பாத்துருவோம்னா எப்படி பாக்குறது? அண்ணன் செங்கோட்டையன் நேத்து இன்னைக்கு உறுப்பினரா? இதே அண்ணன் செங்கோட்டையன் தானே கொலை வழக்குல இருந்து காப்பாத்துறதுக்கு காரணமா இருந்தவர். சார், இது அதனாலதானே பழனிசாமி. அதெல்லாம் சும்மா தேவையில்லாத சப்ஜெக்ட் எல்லாம் பேசாதீங்க. இந்த சரி, சப்ஜெக்ட் சரி. என்ன வேணுமோ அதை சரி, பேசுங்க. இது ஏன் கற்பனை கதையா? இல்லையா? ஆமா, அது பதியப்படலையா? கற்பனை கதை தான். அப்ப உங்களுக்கு தெரியாதா சார்? நீங்க அது என்ன டாக்குமெண்டா ஏதோ வச்சிருக்கீங்களா என்ன கையில? எஃப்ஐஆர் காப்பி அனுப்பிச்சு விடுறேன் நாளைக்கு காலையில அதெல்லாம் உங்களுக்கு. வேணாண்ணே. எஃப்ஐஆர் காப்பி என்ன வேணா இருக்கலாம். கோர்ட்டோட கன்விக்ஷன் இது என்ன இது? கோர்ட் கேஸ் கோர்ட்டுக்கு என்னாச்சு? போகாமலே நீங்க பேசி அது பேச வேணாம் சார். தேவையில்லாத சப்ஜெக்ட் பேசாதீங்க. அதாவது நான் அதை டீடைல்ஸா பேசல. குற்றம் சாட்டப்பட்டவர்களோட நிறுத்திட்டேன். நீங்க தான் டீடைல்ஸா எழுதிட்டீங்க. இல்ல வேணாம், அதை பேசாதீங்க. நீங்க ஒரு வேட்பாளர் அதான் மேல இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் அஃபிடவிட்ல ஃபைல் பண்ணுவாங்க. நீங்க புதுசா எதுவும் சொல்லாதீங்க, எங்களுக்கே தெரியும். இல்ல வழக்கு நிலுவையில இல்ல, பதியப்பட்டு அவர் இருக்கும் போதே அண்ணன் செங்கோட்டையன் சேலம் கண்ணல வச்செல்லாம் முடிச்சாச்சு. அது காம்ப்ரமைஸ்குள்ள போயிருச்சுங்கிறது எனக்கும் தெரியும். அதனால அவர் அபிடவிட்ல குறிப்பிடல. அது இல்ல இப்ப பிரதானம், அது இல்ல இப்ப முக்கியமான விஷயம். அங்க இருந்த அண்ணன் செங்கோட்டையன் எம்எல்ஏ இருக்கும்போது அந்த அண்ணன் செங்கோட்டையன் வச்சுதானே நீங்க கட்சிக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க. அவர் தானே உங்களுக்கு உறுப்பினருக்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி தர்றாரு. அவரை நீக்குவதற்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி வர வேண்டாமா சார்? நீக்கலையே சார், நம்மள இருந்து தானே சார் எடுத்திருக்காங்க. பொறுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. கட்சி விட்டு நான் சொன்னேன். இப்ப பொறுப்புல இருந்து எடுக்கிறதுக்கு பழனிசாமிக்கு உயரம் பத்துமா? 1979 அண்ணன் செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர், ஒருங்கிணைந்த ஈரோட்டுக்கு பெரிய 10 சட்டமன்ற தொகுதிக்கான மாவட்ட செயலாளர். அவரை வச்சுதான் பல பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. கொங்கு மண்டலமே அவரை வச்சுதான் டெவலப் ஆயிருக்கு. பல பேர் இன்னைக்கு அரசியல் அங்கீகாரமும் வியாபார தொழிலதிபராகவும் மாறி இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அண்ணன் செங்கோட்டையன். கொங்கு பகுதியினுடைய அதிமுகவினுடைய அசைக்க முடியாத முகம். சரி, அவர் எப்படிங்க கை வைக்கிறீங்க? சரி வெச்சிட்டாங்க. புதிய மாவட்ட செயலாளர் போட்டாங்க, அவர்கிட்ட எல்லாருமே போயிட்டாங்களே. எங்க புதிய மாவட்ட செயலாளர் போட்டாங்க. இப்ப செங்கோட்டையன் இருந்து 2000 பேர் ராஜினாமா கடிதம் கொடுத்தவங்கள அவங்க எல்லாம் யாரு? அவங்க அதிமுக இல்லையா? யாருகிட்ட கடிதம் கொடுத்தாங்களோ அந்த அம்மாவோட பொறுப்பையும் எடுத்துட்டாங்களே. எங்க எடுக்கட்டும். இப்படி அவங்க அந்த அம்மா யாரு? சத்யபாமா யாரு? அங்க இருக்க இளைஞரணி செயலாளர், பாசறை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அணிகள்ல இருக்கிறவங்க எல்லாருமே யாருங்க? அவங்க எல்லாம் யாருக்கு ஓட்டு போடுறவங்க? இதத்தான் ரவீந்திரநாத் சொன்னாரு, கிளைய புறா வெட்டுறீங்க, வேருக்கு வெந்நீர் ஊற்றுறீங்கன்னு சொல்லி. ஏங்க உங்க வீட்டுக்குள்ள, சொந்த வீட்டுக்குள்ள தீ வச்சுக்கிட்டு, தான் வீட்டுக்குள்ளே ஒரு தீ வச்சுக்கிட்டு, ஆஹா இந்த தீ எவ்வளவு இதமாக இருக்கிறது என்று குளிர் காய்ந்தால் அது யாரு? அதற்கு பேரு ஆளுமையா கோதுமையா? இது எப்படி தலைவரா ஏத்துக்கிட முடியும்? இந்த தலைவரை எப்படி முதலமைச்சர்? முதல்ல கட்சிக்கே நீங்க தலைவரா ஏத்துக்கிடல, நீங்க எப்படி தலைவரா? நீங்க சரி, பதவி வேணும்னா 4 கால்ல பயணிக்கிறீங்க, பதவியை காப்பாத்தணும்னா 4 கார்ல பயணிக்கிறீங்க, சம்மந்தி வீட்டுல ரைடுன்னா கூட்டணி வச்சிடுறீங்க. உங்களுக்கு பிரச்சனை, உங்களை வஞ்சாரு, அண்ணாமலை வஞ்சாருன்னா கூட்டணியை முறிச்சிடுறீங்க. இப்படி எல்லாத்தையுமே சுயநலமாகவே சிந்திச்சு, சுயநலமாகவே முடிவெடுத்து, இப்படி ஒரு சுயநலவாதிய முதலமைச்சரா எப்படி அங்கீகரிக்க முடியும்? இன்னொன்னு அண்ணன் மணிகண்டன் சொன்னாரு, துரோகம் சொல்லிட்டு. நீங்க அங்கீகரிக்கல அப்படின்னா அதிமுக தோத்துருன்னு நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களா? ஆமா, இல்லன்னா ஜெயிச்சிரும்ல, பயங்கரமா ஜெயிச்சிரும்ல. ஏன்னா ஒரு வெற்றி வேந்தன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா பார்த்த உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. நாங்கெல்லாம் அப்படியே கண்ணை மூடிட்டு கம்முன்னு போயிடுவோம். ஒரு தொகுதியில வெற்றி பெற முடியாது. பாராளுமன்றத்துல 40 தொகுதியில தோல்வி, 7 தொகுதியில டெபாசிட் போயிருக்குன்னா இப்ப 222 தொகுதியில பாராளுமன்ற தேர்தல் கணக்குப்படி சட்டமன்ற தேர்தல தோத்துருக்கு. சரி, ஓகே. முதலமைச்சர் சொல்றாரு 200 தொகுதியில நாங்க வெற்றி பெறும்னு உறுதியா சொல்றாங்க. இந்த வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்திட்டு கொடுத்துட்டு திமுகவின் வெற்றிக்கே உறுதி செஞ்சுட்டு நாங்க துரோகியா? நாங்க துரோகம் பண்றோமா? சரி பேசுவோம்.